வணக்கம் உறவுகளே. இன்று தியாகத்தாய் அன்னி பூபதி அவர்களின் நினைவூர்தி தியாகதீபம் திலீபன் அவர்களின் நினைவிடத்திலிருந்து ஆரம்பமாகி நினைவு வணக்கத்துக்காக மட்டக்களப்பில் அன்னை பூபதி அம்மா அவர்கள் விதைக்கப்பட்ட நினைவிடத்திற்கு சென்றடைய இருக்கின்றது. 38வது ஆண்டு நினைவில் இருக்கின்ற இவ்வேளையில் அன்னை பூபதி அம்மாவின் தியாகம் என்றுமே மறக்க முடியாத தியாகம். அமைதி புறாவாய் அகலப் பறந்து இதய பூமியில் இறங்கிய கோரப் பறவைகளின் கொடிய குண்டுகளில் குயில்களும் குஞ்சுகளும் கொத்துண்டு உடல்கள் கிழிந்து உயிர் பிரிந்து பெரும் துயரம் கருமேகமாய் கருக்கட்டிய நெருப்பின் மடியில்தான் உயிரிருப்பின் நீதிக்காய் இரு கோரிக்கைகளை நிறுத்தி அறப்போரில் அணையா விளக்காய் தியாக விளக்கு எரிந்தது. அந்நேர் முன்னணியின் கோரிக்கைகளை கேலியாக நினைத்து எள்ளி நகை ஆடிய நேருவின் பேரன்கள் விண்ணை முட்டிய மாதரின் அறப்போரினை கண்டு அதிர்ந்து போயினர். அதனால் பேச்சுவார்த்தைக்கு தமிழரின் தலைநகருக்கு அழைத்தனர். ஆனாலும் கோரிக்கைகள் குதிரை கொம்பாகின. மீண்டும் அந்நியர் முன்னணி சிங்கள தலைநகரிலே அந்நிய படைகளோடு பேச்சுவார்த்தை. எல்லாமே நூலறந்த பட்டமாய் அறந்து போக பட்டினி போருக்கு எல்லோரும் குதிக்க முன்வந்தனர். அதனால் குலுக்கல் முறையில் தெரிவானார் அன்னம்மா டேவிட். அன்னமுறத்து மண்ணை காக்க மாமாங்கேஸ்வரர் கோவிலில் எரிந்த தீப்பொறியை ஆக்கிரமிப்பாளர் கடத்தியே அணைத்தனர். அதனால் அன்னை பூபதி என்ற பெரும் தியாகம் அணையா விளக்காய் ஒளிர்ந்தது. ஒற்றை விளக்காய் உலகத்தில் மிளிர்ந்தது. சொந்த பிள்ளைகளை கடத்தி இருந்த இடத்தில் மிரட்டி அறத்தாயின் தியாகத்தினை சிதைக்க துணிந்தது காந்தியின் அடியொற்றிகள் கூட்டம். போரை நிறுத்து, புலிகளோடு பேசு, இரட்டை கோரிக்கைகளை இந்திய அரசிடம் கேட்டு காந்திய வழியில் கார்மேகமாய் கரைந்தது அன்னை பூபதி எனும் அறத்தாய். விடுதலைக்காய் விட்டு கொடுக்காத அரசியலுக்காய் விரைப்பாய் நின்றதால் ஒற்றை திங்கள் வரை ஓர்மமாய் ஒளிர்ந்தாள் ஒற்றை விளக்காய் அன்னை பூபதி அம்மா. ஆமாம் உறவுகளே, என்றுமே எங்களுடைய அன்னை பூபதி அம்மாவின் தியாகத்தை நாங்கள் மறந்து கடந்து போக முடியாது. அமைதி போர்வையில் ஆக்கிரமிப்பு படைகளாக எங்களுடைய மண்ணில் ஆக்கிரமித்து நின்ற வேளை அந்த படைகளின் அட்டூழியங்களை கண்டு வெகுண்டெழுந்த தாயாக அன்னை பூபதி அம்மா அவர்கள் தன்னுடைய அறப்போருக்கூடாக நீதியை கேட்டு நின்றார். ஆனாலும் அமைதி வழியில் தங்களுடைய விடுதலையை பெற்ற காந்திய நாடு அம்மாவின் அறப்போராட்டத்தை கண்டுகொள்ளாதன் காரணமாக அன்னையின் இரு கோரிக்கைகள் நிறைவேறாத நிலையில் இனத்தின் விடுதலைக்காக 1 மாதத்துக்கு மேலாக உண்ணாநிலை போராட்டத்தை மேற்கொண்டு எமது விடுதலைக்கு உரமானார் அன்னை பூபதி அம்மா அவர்கள். தியாகதீபம் திலீபனுக்கு பின்பு எங்களுடைய மண்ணிலே அதியுச்ச அறத்தியாகத்தை செய்தவர் எங்களுடைய அன்னை பூபதி அம்மா அவர்கள். அவர்களுடைய தியாகத்தை அழிப்பதற்காக ஆக்கிரமிப்பு படைகள் மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாமே தோல்வியில் முடிய அன்னை பூபதி அம்மாவின் அறப்போராட்டம் இலக்கை எட்டாவிட்டாலும் இலட்சியத்தை நோக்கி வெற்றியோடு நடைபெற்றது. மனதார போற்றிடுவோம் மனம் திறந்து நானே.